வந்து தியானம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுமா? இது எப்படி உதவி பண்ணும் தெரிஞ்சுக்கணும். உயிர் என்றால் என்ன? ஆத்மா என்றால் உயிர், உயிர் என்றால் ஆத்மா. ஆத்மா என்றால் என்ன? உயிர். உயிர் என்றால் என்ன? ஆத்மாவுக்கு வெளியில ஒரு பதில் எனக்கு தெரியும். ஆத்மா என்றால் உயிர், உயிர் என்றால் ஆத்மா. அப்படின்னு உயிர்னா என்ன? உயிர் என்பது சுவாசம். உயிர் என்பது சுவாசத்தில் தான் பிராணசக்தி இருக்கு. ஆக்சிஜனே பிராணசக்தி அல்ல. ஆக்சிஜனோடு ஏதோ ஒண்ணு உள்ள போகுது வருது, போகுது வருது, அதுதான் அந்த பிராணசக்தி. சுவாசத்தினால் பிராணசக்தி உள்ள போகுது, வெளியே வருது. ஆன்மா வெளியே போறப்ப பிராணசக்தி போயிடுது. பிராணசக்தி போயிடுச்சுன்னா ஆன்மா போயிடுது. ஆமாவா? ஆன்மா போறதுங்கிறதே பிராணசக்தி போனதா ஆன்மா போச்சுன்னு சொல்றோம். உயிர் போகிறதுங்கிறது என்ன? சுவாசம் இல்லாத ஒரு நிலை, உயிரற்ற நிலை. சோ உயிர் இல்லைங்கிறது என்ன? ஆன்மா இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா உடம்புல இல்லாத உயிர் இல்லைன்னு சொல்றோம். அந்த உயிருக்கு மூலம் எது? சுவாசம். சுவாசத்தை பிடித்தால் ஆன்மாவை பிடிக்கலாமா? பிடிக்கலாமே. சிம்பிளா சொல்றேன். ஆன்மா வெளியே போனா உயிர் போயிடுது. உயிர் போறதுங்கிறது சுவாசம் போச்சு. உயிர் போச்சுன்னா சுவாசம் இல்லை. சுவாசமும் உயிரும் இணைக்கிறார். சுவாசத்தை பிடித்தால் ஆன்மாவை பிடிக்கலாம். சுவாசத்தை எப்படி பிடிப்பது? என்ன இப்படியா? பிராணாயாமம் செய்தால் சுவாசத்தை பிடிக்கலாம். சுவாசத்தை பிடித்தால் ஆன்மாவோடு இணையலாம். ஆன்மாவோடு இணைய வேண்டும் என்றால் சுவாசத்தை பிடிக்க வேண்டும். ஆன்மா எப்படி வேலை பண்ணுது? மனதோடு பண்ணுது. மனது எங்க இருக்கு? மனது வேலை பண்ற இடம் வேலை பண்றது. மனதை பிடித்தால் ஆன்மாவை பிடிக்கலாம். ஆன்மாவுக்கும் மனசுக்கும் கான்டாக்ட் இருக்கு. சோ இதை பிடிச்சிட்டீங்கன்னா மனசை பிடிச்சிடலாம். மனசை பிடிச்சிட்டா சிந்தனை அட்டன். கை தட்டலாமே. கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. பிராணாயாமம் யார் பண்றாங்க அவங்களுக்கு தியானத்துல உன்னத மட்டத்தை போறதுக்கு எளிமையான வழி கிடைச்சிடும். சிந்தனையற்ற நிலை வேண்டும் என்றால் பிராணாயாமம் செய்து தியானம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்து தியானம் செய்தால் ரொம்ப எளிமையான அந்த ஆல்பா நிலையை தாண்டி போகலாம். ஆன்மாவுக்கு வந்து மனித ஜென்மம் தான் வந்து கடைசியா ஆன்மாவுக்கு மனுஷ ஜென்மம் கடைசியோ இல்லையோ, மனித ஜென்மம் கொடுத்திருக்கிறதே முக்தி அடைவதற்காக. நீங்க திருப்பி 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 தப்பு பண்றீங்க. பேச்சுக்கு சொல்றேன். இப்ப 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் படிக்கிறீங்க, இல்ல 8வது கிளாஸ் 10வது கிளாஸ் போயிருக்கீங்க. திருப்பி 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 ஃபெயில் ஆகிறீங்க. 4 தடவை 5 தடவை 6 தடவை. அவன் என்ன பண்றான்? உங்களை டீப்ரமோட் பண்ணி திருப்பி 7ஆம் கிளாஸ் போட்டுறான். திருப்பி 7வது இருந்து 10 வாயா. திருப்பியும் நீங்க 7வது இருந்து 10 படிக்கிறீங்க. திருப்பியும் ஃபெயில் ஆகிறீங்க. திரும்பியும் அட்டம் இதுக்கும் லாய்க்கு இல்ல. 3வது இருந்து வா. டீப்ரமோஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் டீப்ரமோட் பண்றாங்க? வேஷம் போட்டுக்கிட்டு நாடகம் ஆடுற மாதிரி அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையில வந்து எல்லாமே பக்குவம் அடைஞ்சு நீங்க மேல போனதான். இல்லைன்னா டீப்ரமோட் பண்ணி கீழே போட்டுருவான். நீங்க கேட்ட கேள்வி என்ன? இந்த மனுஷ ஜென்மத்துல ஏன் அந்த மனுஷ ஜென்மத்தை கொடுத்திருக்கான்? பக்குவப்பட வேண்டும். என்ன பக்குவம்? தன்னறிவு கடவுளறிவை பெற்று கடவுள் குணத்தை நீங்கள் அடைந்து கடவுளோடு இணைவதற்கு ஒரு அவகாசம் இந்த உடல். நீங்க திருப்பி திருப்பி தப்பு பண்ணீங்கன்னா திருப்பி போடா எல்கேஜி போடா. அது திருப்பி கொடுக்குறான் சான்ஸ். திருப்பி மனுஷன் வாங்குறான். திருப்பியும் மனுஷன் திருப்பி தப்புன்றீங்க, திருப்பியும் தப்புன்றீங்க, திருப்பி தப்புன்றீங்க, போடா எலியாங்கிறான். திருப்பி எல்கேஜில இருந்து ஸ்டார்ட். இது ஏறக்குறைய
இன்ஃபினிட்டி. தப்பு பண்றவங்களுக்கு இன்ஃபினிட்டி. லட்சக்கணக்கில் உடம்ப தாண்டி வந்திருக்கோம். ஒரு அமீபா லெவல்ல இருந்து லட்சக்கணக்கில் உடம்புகளை தாண்டி இந்த மனித உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. தப்பு பண்ணீங்க, திருப்பியும் டீப்ரமோட் பண்ணி லட்சக்கணக்கில் கீழே போக முடியும். அதனால நல்லது பண்ணலன்னா கூட தப்பு பண்ணணும். எனக்கு இப்ப அதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம். நமக்கு தெரியலையே. மாமனார் மாமியார், மருமகள் மாமியார் சண்டை, புருஷ பொண்டாட்டி சண்டை, குத்து வெட்டு கொலை, இதெல்லாம் ஏன் நடக்குது? கர்மவினைக்கு முக்தி இல்லை. அவ்வளவு பண்ணிருக்கான். கடவுளாகவே பார்த்து டீப்ரமோட் பண்ணி கீழே அனுப்புறான். அதை எழுது. அதுதான் நல்ல காரியத்தை பண்ணணும். இந்த உடம்பு இப்ப எனக்கு 60 வயசாச்சு. உண்மையை சொல்றேன். பூர்வாசிரமத்தை பத்தி கேட்கக்கூடாது. செய்யாதெல்லாம் பண்ணிடணும். ஆனா இந்த நல்ல வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா, என் கர்மத்துக்கு வழி. நீங்க என்னதான் குண்டலை பண்டிகை எல்லாத்தையும் எழுதி என்ன பண்ணாலும் இந்த பண்ண கர்மம் இருக்கே, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே உடல்ல கட்டி கேன்சர், ரமண மகரிஷி உடம்பெல்லாம் புழு, மகான்கள் உயிரோட உடம்ப சாப்பிடுறது புழு. எப்படி இருக்கும்? அவர்தான் ஜீவன் முக்தி அடைஞ்சவரே, அவருக்கு ஏன் வரக்கூடாது? வந்திருக்கு. அதனால பண்ண கர்மத்துக்கு இல்ல, அது அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த நல்லது பண்றோம் இல்லையா, தானாவே அது கழிய ஆரம்பிச்சு. அதுதான் இந்த உடல். இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணீங்க அது கணக்கில்ல. இனிமேலாவது பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சு கேட்டு இந்த மாதிரி வயசு பசங்க ஒக்கியம்பேட்டைன்னு சென்னையில ஒரு இடம், அங்க போய் இந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுத்தோம். ஆரோக்கியம் ஆனந்தம் வகுப்பு 10 நாள் நல்லா பார்த்துட்டாங்க. ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தேன். மீனவர்கள் அருமையாக பார்த்துட்டாங்க. அவங்க சொன்ன இந்த மாதிரி தர்ம காரியம் பண்ணணும். ஒரு அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணி மாசத்துக்கு ஒழுங்கு எல்லாம் கும்பலா பணத்தை கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க நிதி பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பெருசா வளர்ந்துட்டே இருக்கு. 25 வயசுல ஞானம் வந்துருச்சு. எனக்கு வந்தது 57 மேல தான். என்னுடைய சீடர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் அது எப்பாவது நம்ம மனசை நாம சீர்படுத்திக்கிட்டு இறங்கு. அட்லீஸ்ட் வாலண்டியரா போய் வேலை பண்ணலாம். நிறைய இருக்கு மடங்கள், நிறைய இருக்கு. நியாயமா இருக்கிற இடம் நிறைய இருக்கு. மோசப்பட்டவங்கிட்ட போய் நீங்க சேவை பண்ணீங்கன்னா அது ஒண்ணும் கிடைக்காது. நல்லவங்க யார் இருக்காங்க அவங்க கிட்ட